அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் தமிழ் மக்களுக்கு. தமிழ்நாடு எலக்ஷன் ரிசல்ட் வரப்போது. ஸோ அது வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஸ்டாக் ரேடாருக்கு ஒரு 1 வீக் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம செகண்ட் சேனல்ல வீடியோ எல்லாமே வரப்போகுது ஒரு வாரத்துக்கு. குரோத் டிவிடெண்ட் ஸ்டாக். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக்க பத்தி பேச போறோம். இதுல வந்து பிக் மூவ் வரப்போகுது. நம்ம வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கோம், டெய்லி வந்து ஒரு 2% வாரத்துல 2% அந்த மாரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 5 ஸ்டாக்ல உங்களுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்க மெயினா பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம குரூப்லயுமே போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே நன்றி. அப்படி போட்டதுக்கு எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு வந்து பிராஜ் இந்த இண்டஸ்ட்ரி, எலிகான் இது ரெண்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு. கிஃப்ட் நிப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா தான் காமிக்குது. பட் இருந்தாலும் வார் டென்ஷன் வந்து எகைன் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன ட்ரம்ப் வந்து எனக்கு வந்து நீங்க கொடுத்த ஈரான் கொடுத்த ப்ரொபோசல் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கிஃப்ட் நிப்டி நமக்கு பாசிட்டிவா தான் காமிக்குது. ஸோ நமக்கு நாளைக்கு வந்து காலையில் 5 மணிக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். 24,000 ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தெரியல, கேப் ஃபில் பண்ணுமா இல்லை டைரெக்டாக நம்ம மேலே போயிடுவாங்களா 25,000 நோக்கி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது எல்லாமே பேனிக் தான். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றுங்க. ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டவுன் வந்துட்டு இப்போ தான் மேலே ஏறுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து நல்லா லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சிஜி பவர் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இது வந்து எங்கே போகும் அப்படின்னு. இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹேல தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு மேலே ஏறுதோ ஸோ அதே அளவுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா பாசிட்டிவ் போச்சுன்னா இதுவுமே பாசிட்டிவ் போக சான்ஸ் இருக்கு. இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டார், பவர் எக்யூப்மெண்ட், ஸோ இது வந்து ஒரு பவர் செக்டார் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்கு. ஸோ பவர் செக்டார் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நல்ல பூமில் இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்குமே கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் ரீசன்ட் டைம்ல நல்ல ஹை போனதுனால ஒரு சின்ன கரெக்ஷன்ல இருக்கு. நல்ல ஒரு ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ லாங் டேர்முக்காக இப்போதைக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அது எங்க போய் கரெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியாது. மேலே போயிட்டு கூட கீழே வரலாம், இல்லை கீழே போயிட்டு திரும்ப கூட மேலே போகலாம். ஸோ ஆல் டைம் ஹேல இருக்கிறது வந்து நம்ம ஒரு ரிஸ்க்ல தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணுமா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கணும். லாங் டேர்ம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும்போது நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அதானி டோட்டல் கேஸ்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா லாக் ஆயிட்டாரு. அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. நாம நாம சொன்னோம்னு வைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அதானி, ரிலையன்ஸு, டாடா இவங்கெல்லாம் வந்து பிராண்டு மட்டும்தான். ஸோ அதுல இருந்து வெளியில வந்துட்டா நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நான் அதுல இருந்து கொஞ்சம் வெளில வந்துட்டேன். எல்லாருமே அப்படி இருக்கணும்னு தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன கம்பெனி இல்லை, அதாவது ரொம்ப பிராண்டான கம்பெனியில் எல்லாரும் போய் அங்கே தான் ஓடுவாங்க. ஸோ க்ரௌடு எங்கே போகுது அங்கே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட். ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, கிட்டத்தட்ட 4,000 ரூபா போன ஸ்டாக் வந்து 600 ரூபாயில ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ இதில் என்ன ஒரு பாசிட்டிவ்னா, இந்த கம்பெனி அதானி வந்து எப்பயுமே இந்தியாவில் இருக்க போகுது. இதுவே வேற கம்பெனியா இருந்தா கம்பெனியை வீழ்த்து மூடி இருப்பாங்க, இந்த அளவுக்கு பிரைஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அதானி அந்த நேமுக்காக நீங்க என்ன ஆனாலும் வச்சிருக்கலாம் அப்படிங்கலாம். பட் அப்படி வச்சிருந்தாலுமே நமக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் வேணும்ல. அட்லீஸ்ட் டிவிடெண்டாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க. 0.04%. நமக்கு கொஞ்சமாச்சும் டிவிடெண்ட் இருந்தா கூட 4,000 ரூபாயில வாங்கினவங்க இப்போ 600 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன ஆவாங்க? இன்னொன்னு பாருங்க, இந்த ஸ்டாக்ல நிறைய என்ன நடக்குது பாருங்க. ஒரு நான் இந்த டேட்டை காமிக்கல, எனக்கு அதுலயும் பிரச்சனை இருக்கு. காமிச்சா இவங்க யூடியூப்ல இருந்து எடுத்து பண்றாங்க. இங்க பாருங்க, இந்த சர்க்கிள்ல இங்க 600 ரூபாயில இருந்த ஸ்டாக்கை மேலே ஏத்திட்டு திரும்ப கீழே இறக்கியிருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. இது இவ்வளவு பெரிய கம்பெனில கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பிஎன்ஜி, ஸோ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பிரைஸை வந்து திரும்ப போயிருக்கணும்ல. அப்போ ஒரு 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 ஆட்கள் வந்து உள்ள போயிருக்காங்க, அப்படியே வெளில வந்துட்டாங்க. இப்போ லாக் ஆகிருக்கிறது மெயினா வந்து மேபி பப்ளிக் ஹோல்டிங்குமே 6% தான் இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் தான் இதுல நிறைய இருக்காங்க இப்பயுமே. ஸோ அது நல்ல விஷயம் தான். பட் இவங்களுக்கு வந்து டெப்ட் வந்து ஒரு டபுள் ஆயிருக்கு. அது மாதிரி இண்டஸ்ட்ரி பி 21 இருக்கு, ஹை பிஇல இருக்கு. பாருங்க, நல்ல ஒரு ஹை பிஇல இருக்கு. இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆகியுமே பாருங்க, 4,000 ரூபாயில இருந்த ஸ்டாக் 600 ரூபாயில தான் இருக்கு. இன்னுமே பிஇ வந்து கரெக்ட் ஆகல. அப்ப இன்னுமே கீழே போகணுமா அப்படின்னு தெரியல. இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ பாருங்க, 635 கரண்ட் பிரைஸ். இண்டஸ்ட்ரி வேல்யூ 120 ரூபா தான் இந்த இந்த ஸ்டாக்கோட மதிப்பு அப்படிங்கிறாங்க. மொமெண்டம் ஸ்டாக் தான், லாங் டேர்முக்கு ஓகே. பட் என்ட்ரி நல்லா இல்லை. சப்போஸ் நீங்கள் 3,000 என்ட்ரி, நம்ம என்ன நினைப்போம், ஓகே 4,000 ரூபாய் இருக்கா, 1000 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அப்படி நீங்கள் என்ட்ரி இருந்தாலும் அங்கே கீழே தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஸ்டடி பண்ணி பண்ணணும். ஏன்னா கேஸ் டிமாண்ட் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு ரைஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம்.
ஐநாக்ஸ் விண்ட் இந்த ஸ்டாக்கை பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த ஸ்டாக் வந்து விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜி நம்ம சொன்னோம்னா சுஸ்லான் வந்து முன்னாடி கொஞ்சம் நல்லா இல்லாம இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து எனக்கு என்னன்னா டெப்ட் இவங்க வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் என்ன ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் பிளச் பண்ணிருக்காங்க. அன்பிளச் ப்ரொமோட்டர் ஒரு 5% வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து பிளச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் தான், 14,000 கோடி தான் மார்க்கெட் எவ்வளோ. பட் நீங்க சுஸ்லான் போனீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. இப்போதைக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது சுஸ்லான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவங்க வந்து ஒரு 100-day மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இருக்காங்க. ஐநாக்ஸ் விண்ட் 100 ரூபாயில இருக்கு. நிறைய பேர் வந்து 100 ரூபாய்க்குள்ள ஸ்டாக் கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்டாக்ல வாங்கி மாட்டிக்காதீங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டம் வேணும் அப்படின்னா ஒரு 125க்கு மேல போனா ஏதாச்சும் இருக்கும். இன்னொன்னு ஸ்விங்குக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா 2% 3% அந்த மாதிரி இமிடியேட்டா வெளியேறது நல்லது. இன்னொன்னு இது ஆல்ரெடி 61 ரூபாய் 61 RSIல இருக்கு, 61ல இருக்கு RSI. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ஸ்டாக் பிஇ இதெல்லாமே ஓரளவு நல்ல ரேஞ்சில் தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் பிளச் பண்ணிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு பப்ளிக் ஹோல்டிங் பாருங்க 30% இருக்காங்க. ஸோ 44% தான் ப்ரொமோட்டர் இருக்காங்க. ஸ்மால் கேப்ல ப்ரொமோட்டர் வந்து ஒரு 60% மேலேயாச்சும் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்று பப்ளிக் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இவங்க வந்து 30% இருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கன்சர்னாக இருக்கு. பட் உங்க ரிஸ்க் தான் எப்படின்னு பார்த்துங்க. ரிலையன்ஸ் பவரை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பவர் ஜென்ரேஷன் கோல். ஓகே, இதாவது இந்த கம்பெனியெல்லாம் நான் இப்போ தான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் ரிலையன்ஸ் பவர் அவ்வளோதான். ரிலையன்ஸ் அந்த பேருக்காக தான் வாங்கணும். இதெல்லாம் பியூர்லி ட்ரேடிங் ஸ்டாக் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா லாங் டேர்ம்லாம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை. இந்த சார்ட் வந்து நான் கொஞ்சம் தான் கட் பண்ணேன். இது மேலே இருந்து இப்படி தான் இறங்கியிருக்கு, இப்படி தான் கீழவே இறங்கியிருக்கு. சரி பாருங்க, இது வந்து 28 ரூபாயில இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 58 RSI இருக்கு. ஒரு 2% அது கூட கஷ்டமாக தான். பட் கிடைக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்கும் போது கிடைக்காது, எதிர்பார்க்காத போது கிடைக்கும். பட் இவங்கள்ட்ட வந்து ROI பாருங்களே, ரொம்ப ஃபண்டமெண்டலி வீக்கா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. -1.08ங்க. இது இவ்வளோ பெரிய அதாவது மார்க்கெட் கேபிட்டல் கம்மியா இருக்கு. ஓகே, ரிலையன்ஸ் குரூப்ல இருக்க ஒரு கம்பெனி, அந்த ஒரு பேருக்காக வச்சு இவங்க கொஞ்சமாச்சு மெயின்டைன் பண்ணோம். பட் பாருங்க, ROE 6.15 இருக்கு. ROCE வந்து -1% இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப வீக்கா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்னு டெப்ட் பாருங்க, 23,000 கோடியில இருந்து 15,000, இது 15,000 கோடி வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலும் இவங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலே இவ்வளவுதான், 14,000 கோடி தான் இருக்கு. அதை விட அதிகமா டெப்ட் வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்ல இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது என்ன? ஓகே, ஒரே ஒரு ரிலையன்ஸ் அந்த பேருக்காக தான் எல்லாருமே உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பப்ளிக் தலையில தான் எல்லா அமௌண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ப்ரொமோட்டர் வந்து 25% தான். என்ன ஆனாங்கன்னு தெரியல, 57% பப்ளிக் தலையில கட்டி விட்டுருக்காங்க. தெரியலங்க, நீங்க யோசிச்சுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. சேல்ஸ் குரோத்துமே அதில் கிடையாதுங்க. KNR கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரோடு, ஹைவேஸு, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஒன்று ரீசெண்ட் டைமில் நான் சொல்லிக்கிட்டு கூட இருந்தேன் லாஸ்ட் வீக்கில். நமக்கு வந்து ஒரு சின்ன மொமெண்டம் இருக்கும், 137 கிராஸ் பண்ணா அப்படின்னு. நிறைய பேர் எனக்குமே கேட்டாங்க டெலகிராமில், இது வந்து எப்படி அப்படி நல்ல ஸ்டாக் அப்படின்னு. என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம வந்து 2% அந்த மாதிரி எடுக்கும்போது நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்க ஸ்டாக்கை பற்றி என்ட்ரு ஆகுறது நல்லது. இது வந்து மொமெண்டம் வீக் ஆயிடுச்சா அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று இது வந்து ஒரு 50-day மூவிங் ஆவரேஜ் அந்த இடத்துல தான் இன்னுமே இருக்குது. ஸோ இதை வந்து இன்னுமே கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும், அதை தான் சொல்ல வந்தேன். பட் கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா கன்ஃபார்ம் சிக்னல் வந்து கொஞ்சமாச்சு மேலே போகணும். இது வந்து 3,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பட் ஸ்டெபிளான ஒரு கம்பெனி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆர்டர் புக்கும் நல்லாவே இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்மால் கேப்ல நல்ல பிளேயரா இருக்காங்க. ROE போலாங்க நல்லாவே இருக்கு. பட் இதுலயுமே வீக் பாயிண்ட் இருக்கு பாருங்க. சேல்ஸ் growth வந்து இந்த வருஷம் 42% நெகட்டிவா தான் இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு நெகட்டிவா தெரியுது. இன்னொன்று டெப்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. 1400 கோடியில இருந்து 2300 கோடியா மாறி இருக்கு. இது வந்து நெகட்டிவ். ஏன்னா இவங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டலே 3500 கோடி தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு டெப்ட் அதிகமா இருக்கு. பப்ளிக் ஹோல்டிங் வந்து 25% இருக்காங்க. இன்னொன்று இதுலயுமே ஒரு பிரச்சனை, 125 ரூபாயில இருக்கு அப்படின்னு பப்ளிக் நிறைய பேர் வாங்கி மாட்டிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ மற்றபடி டெப்ட் எக்யூட்டி பிஇஜி ரேஷியோ எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு 2% 3% லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்னு நான் எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு அண்டர் வேல்யூடா காமிக்கிறாங்க. அதே மாதிரி பி ரேஷியோ வச்சு பார்த்தாலும் நிறைய பேர் வந்து பி ரேஷியோ இண்டஸ்ட்ரிக் வேல்யூ பார்ப்பாங்க. 6 தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து 6 தான் இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பி வந்து 18.5 இருக்கு. ஸோ இதோட இது ஒரு நல்ல ஒரு அண்டர் வேல்யூடா காமிக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து 397 இருக்கு. சாரி, இண்டஸ்ட்ரி பி, நான் இண்டஸ்ட்ரி வேல்யூன்னு சொல்லிட்டேன். கரண்ட் ப்ரைஸ் வந்து 125 ரூபாயில இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல லோ வேல்யூவில் இருக்கு. இருந்தாலும் டெப்ட் வந்து இவங்க ரிடக்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்காங்க. வரும் குவார்ட்டர்ல நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து லாங் டேர்முக்காக பார்க்கலாம். நல்ல லோல தான் இப்போதைக்கு இருக்கு. நான் வந்து எதுக்காக பார்த்தேன் அப்படின்னா, இங்க வந்து நல்ல ஹை வால்யூம் நடந்திருந்தது. ஸோ 2% நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் நான் சொன்னேன். சரி, வரும் நாட்கள்ல நான் சொல்றேன். மேபி நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு தெரியும்ல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ டைரக்டா உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.